சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த இந்தியன் பாலிட்டி கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, மக்களவை இருக்கா? நம்ம இந்திய பாராளுமன்றத்துல மாநிலங்களவை, மக்களவை, ராஜ்யசபா, லோக்சபான்னு இருக்கு. அதுல லோக்சபாவோட பதவிக்காலம் பத்தி சில டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். பொதுவாவே மக்களவையோட பதவிக்காலம் பார்த்தோம்னா 5 ஆண்டு காலம். பட் ஒரு டைம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 5 ஆண்டு காலம்லேருந்து 6 ஆண்டு காலமா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. திரும்பவும் ஒரு சட்ட திருத்தம் போட்டு 6 ஆண்டு காலம்லேருந்து 5 ஆண்டு காலமாவே குறைச்சிருப்பாங்க. அது பத்தின ஒரு டேட்டாவும் அண்ட் 5 ஆண்டு காலம் வரைக்கும் மக்களவை கன்டினியூவா கொடுக்காம 5 ஆண்டு காலம் அந்த பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மக்களவைய கலைச்சிருப்பாங்க. ஒரு 6 மக்களவை இந்த மாரி கலைக்கப்பட்டிருக்கும். அது என்னென்னன்ட்டு சில டேட்டாஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் மக்களவையின் காலம் 5 ஆண்டிலிருந்து 6 ஆண்டுகளாக அதிகரிக்கப்பட்டது. ஆனால் 1978ஆம் ஆண்டு 44வது சட்டத்திருத்தத்தின்படி இது நீக்கப்பட்டு மீண்டும் 5 ஆண்டாக குறைக்கப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் பொதுவாகவே 5 ஆண்டு காலம் மாதிரி இருந்திருக்கு. 42வது சட்டத்திருத்தம் போட்டு 5 ஆண்டு காலம்லேருந்து 6 ஆண்டு காலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டைமில் 6 ஆண்டு காலமாக நடந்திருக்கு. திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, 44வது சட்டத்திருத்தம் 1978ஆம் ஆண்டு. அந்த சட்டத்திருத்தம் போட்டு 6 ஆண்டு காலம் கிடையாது. இனிமேல் பழையபடி 5 ஆண்டு காலம்னு மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, 5வது மக்களவை 1971லிருந்து 1977. அதன் காலத்தில் 2 ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டது. இந்த மக்களவையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பதவிக்காலம் எக்ஸ்டெண்டட் பீரியட் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட், மக்களவை இதுவரை 6 முறை அதன் காலம் முடிவதற்குள் முன்னதாகவே கலைக்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ 5 பதவிக்காலம், அதாவது 5 இயர்ஸ் பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே கலையப்பட்டிருக்கு மக்களவை. அது எந்தெந்த மக்களவை அப்படின்னா, 4வது மக்களவை. முதல்ல 4வது மக்களவை 1967லேருந்து 1970 வரைக்கும். அந்த டைமில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். அது மூலியமாகவும் அப்போ இந்திரா காந்தி பீரியடில் எமர்ஜென்சி அறிவிச்சிருப்பாங்க. அவசர நிலை பிரகடனம் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அது மூலியமாக 4வது மக்களவை சீக்கிரமாகவே முன்கூட்டியே கலையப்பட்டுருச்சு. அடுத்து 6வது மக்களவை 1977லேருந்து 1979 வரைக்கும். இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவசர நிலைக்கு அதுக்கப்புறமா ஜனதா பார்ட்டி வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமே உள்நாட்டு குழப்பங்கள், அப்புறம் ஆட்சியில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக 6வது மக்களவையுமே முன்கூட்டியே கலையப்பட்டுருச்சு. அடுத்து 8வது மக்களவை பாருங்கள், 1985லேருந்து 1989 வரைக்கும். இதுலேயுமே என்னென்னா, இந்திரா காந்தியோட மறைவு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் சில அரசியல் கட்சியில் அதிகார போட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுனாலையும் இந்த 8வது மக்களவையே கலையப்பட்டிருக்கு. அடுத்து 9வது மக்களவை 1989லேருந்து 1991 வரைக்கும். இந்த டைமில் தான் காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, அது தோல்வி அடைஞ்சு திரும்ப ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த டைமில் அரசியல் கூட்டணியோட நெருக்கடி, அப்புறம் ஆட்சி இழப்பு இந்த மாதிரியான காரணங்களில் 9வது மக்களவையுமே கேன்சல் ஆயிருக்கு. அடுத்து 11வது மக்களவை 1996 to 1997. இந்த டைமில் என்ன நடந்திருக்குன்னா, பல கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி கட்சியாக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் பிரதமர் யார் தேர்வு செய்யலாம், அப்புறம் ஆட்சி நெருக்கடி இந்த மாதிரியான ஒரு சூழல் பிரச்சனை காரணமாக 11வது மக்களவையுமே கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது முன்கூட்டியே கலைஞ்சிருச்சு. ஸோ அடுத்து 12வது மக்களவை 1998லேருந்து 1999 வரைக்கும். இதுலேயுமே பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி தான் வந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, அரசியல் கூட்டணி, அதோட நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலியமாக என்ன ஆயிருக்குன்னா, அப்புறம் வாக்கெடுப்பு தோல்வி அடைஞ்சிருக்கும் இந்த டைமில். அதனாலையெல்லாம் 12வது மக்களவையுமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் மக்களவையோட பதவிக்காலம்ல ரிலேட் ஆகியிருக்க டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ 6 மக்களவை 5 ஆண்டு காலம் முடியறதுக்கு முன்னாடியே கலையப்பட்டிருக்கு.